அத்தியாயம் 5. ஒழுக்கமும் பொறுமையும் வெற்றி உடனே கிடைப்பதில்லை. அது மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக உருவாகும். வெற்றி வரும் வரை காத்திருக்க தெரிந்தவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள். இன்றைய உலகம் நம்மை என்ன கற்றுக் கொடுக்கிறது? இப்போதே வேண்டும், உடனே வேண்டும் என்று. உடனடி சந்தோஷம், உடனடி புகழ், உடனடி வெற்றி. ஆனால் உடனடி ஆசைகளே நீண்டகால வெற்றியின் பெரிய எதிரிகள். ஒழுக்கம் என்றால் என்ன? நமக்கு பிடிக்காத நேரத்திலும், நமக்கு சோம்பல் வந்த நேரத்திலும் நாம் செய்ய வேண்டியதை செய்வதே ஒழுக்கம். தினமும் சிறிது நேரம் படிப்பது, உடற்பயிற்சி செய்வது, நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்துவது, தேவையில்லாத ஆசைகளை இல்லை என்று சொல்வது, இவையெல்லாம் பெரியதாக தெரியாது. ஆனால் இவை சேர்ந்துதான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். பொறுமை என்றால் என்ன? பொறுமை என்பது காத்திருப்பது இல்லை, செயலுடன் காத்திருப்பதே பொறுமை. விதை விதைத்த விவசாயி அடுத்த நாளே அறுவடை எதிர்பார்ப்பதில்லை. அவர் தினமும் நீர் ஊற்றுகிறான், பாதுகாக்கிறார், நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அதுபோலதான் வாழ்க்கையும். இன்று பொறுமை, நாளை பெரிய வெற்றி. சிறிய ஆசைகள் எதிராக பெரிய கனவுகள், சிறிய ஆசைகள் சொல்வது இன்று சிரமப்படாதே, நாளைக்கு பார்த்துக்கலாம். பெரிய கனவுகள் சொல்வது இன்று தியாகம் செய்தால்தான் நாளை மரியாதை கிடைக்கும். வெற்றியாளர்கள் சிறிய சந்தோஷங்களை தியாகம் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பெரிய வாழ்க்கையை கனவு காண்கிறார்கள். முடிவு செய்தி வெற்றி என்பது எந்த ரகசியமும் இல்லை, அது எந்த மந்திரமும் இல்லை. வெற்றி என்பது தினசரி பழக்கம். நீங்கள் இன்று மாற்றும் ஒரு சிறிய விஷயம், உங்கள் பழக்கம், உங்கள் சிந்தனை, உங்கள் நேர பயன்பாடு, அதே விஷயம் நாளை உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். இன்று ஒழுக்கம், இன்று பொறுமை, நாளை வெற்றி நிச்சயம்.